ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை ஒரு நாள் நம்மை நன்றாக வாழ வைப்பது போல் இருக்கிறது. அது இன்னொரு நாள் வாழ்க்கையா இது என்று சொல்லும் அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்து விடுகிறது என்று நீ கவலைப்படுகிறாய். நீ நினைப்பது சரிதான். வாழ்க்கையானது நிலையானது இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டாய். அப்படி இருக்கும் பொழுது கவலையும் எப்படி நிலையாக இருக்கும்? கவலையும் நிலையானது அல்ல. கவலையானது மாறக்கூடியதுதான். நீ எப்படி சந்தோஷங்கள் நிலையானது அல்ல என்று நினைக்கிறாயோ, அதுபோல் கவலையும் நிலையானது அல்ல என்று நினைத்துக்கொள். எது செய்கிறாயோ அதை நம்பிக்கையுடன் செய். வாழ்க்கையில் நாம் பிறந்தோம் என்றால் ஏதோ ஒரு விஷயத்தை நிச்சயமாக சாதிக்க வேண்டும். நம்மால் ஒருவராவது வாழ வேண்டும். தங்கமே, நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? நமக்கு எதுவும் தெரியாது. மற்றவர்கள் சொல்வது சரிதான். நம் எதற்குமே லாய்க்கு கிடையாது. நாம் செய்யும் அனைத்து விஷயங்களும் வீணாகத்தான் போய்கொண்டு இருக்கிறது. அவர்கள் சொல்வது எல்லாம் சரிதான் என்று மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய் உன் வாழ்க்கையில். மற்றவர்கள் நீ வாழ்க்கையில் ஜெயித்தாலும் உன்னை தூற்றுவார்கள், தோற்றாலும் உன்னை தூற்றுவார்கள். அதனால் தூற்றுபவர்களை பற்றி யோசிக்காமல் உன் வாழ்க்கையை பற்றி மட்டுமே யோசி. உன் வாழ்க்கையில் உனக்கு எது சந்தோஷம் தருமோ அதை மட்டுமே நீ யோசி. நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம். எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு இடம் கொடுத்தால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. அடுத்தவர்களுக்கு நிம்மதி வேண்டும் என்று அவரவர்களுடைய வாழ்க்கையில் அவரவர்கள் நிம்மதியை தேடிக்கொள்வார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீதான் நிம்மதியாக வாழ வேண்டும். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதானே ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் பார்த்து பார்த்து செய்கிறேன். நீ எதற்காக மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய்? கொடுக்காதே. எல்லாம் நான் உனக்காக அமைத்து தருவது. யாருக்கும் விட்டு கொடுக்காமல் உன் வாழ்க்கையை வாழ்ந்து வா. அனைத்தும் உனக்கு நல்ல முறையில் நடக்கும். எப்பொழுதுமே இந்த வாராகி நான் இருப்பேன். உன்னுடைய கஷ்டத்திலும் உன்னுடைய சந்தோஷத்திலும் அனைத்து ரூபமாக நான் இருந்து நல்வழி காட்டுவேன். கவலைப்படாமல் இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஜெய் வாராகி.